வணக்கம் லக்ஷ்மி அம்மா, அகிலா கூட வந்தது யாத்திரை எப்படி இருக்கு? வணக்கம் மேடம். ஐ ஆம் வெரி 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 ஹாப்பி திஸ் ஜோர்னி. சென்னையிலேருந்து நான் தனிப்பட்ட முறையில் தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அகிலா மேடம் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னோட ஃப்ரெண்டு உஷா அம்மா மூலயமா தான் எனக்கு அகிலா மேடம் ரொம்ப நல்லா தெரியும். வந்தேன் ஃபஸ்ட்டு சென்னையில் வரும்போது தனியாக தான் வந்தேன். இது நாள் வரைக்கும் 13 நாள் டூர் வந்து காசி கயா இதெல்லாம் நான் வந்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். கொஞ்சம் பயந்தேன், எங்கள் வீட்டில் அனுப்புனாங்க எப்படின்ட்டு. ஆனால் நான் வந்த பிறகு தான் தெரியுது இங்கே நல்லா எல்லாம் 47 பேர் நாங்கள் சென்னையில் எல்லா ஊர்லையும் திருச்சி எல்லா இடத்துலையும் பட்டுக்கோட்டை அப்படின்னு பல இடங்கள்ல இருந்து மக்கள் வந்தாங்க. வயசானவங்க எல்லாமே 50+ தான், எல்லாம் 50 கீழே. எல்லாம் அகிலா மேடம் தான் எங்களை விட கொஞ்சம் கம்மியான வயசு, அவங்க மட்டும்தான். அவங்க சின்ன வயசாக இருந்தாலும் எங்களை எல்லாரையுமே 55லேருந்து 70 75 வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ கேர் எடுத்து அவ்வளோ அழகாக அழைச்சிட்டு வந்தாங்க அவங்க. நான் இந்த ஜேர்னி இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய கோவில் இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஸ்தலங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. புண்ணிய ஸ்தலங்கள், சக்தி பீடங்கள் நிறைய, ஆஞ்சநேயர், புத்தகயா, நிறைய ஒரு 3-4 நதிகளை நாங்கள் குளித்தோம். இப்போ லாஸ்ட்டு இப்போ நான் குளிச்சுட்டு இருக்கிற இடம் வந்து கங்கை நதியில் நாங்கள் குளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அவ்வளோ திருப்தி சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சக்கர தீர்த்தம், கோமதி நதி இதிலெல்லாம் வந்து மேடம் வந்து ஒன்றுனா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்படி குளிங்க ஏன்னா எங்களுக்கு தெரியல. ஆனால் ரொம்ப தைரியமாக இறங்கி குளிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அவ்வளோ அழகாக எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணாங்க. நாங்கள் நல்லா குளித்தோம். எங்கள் கூட வந்த அத்தனை பேருமே ஏதோ அழகாக ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளா, அப்பா அம்மாவா, அண்ணன் தங்கச்சிகளா எல்லாரும் நாங்கள் இருந்தோம். ரொம்ப நாளாக சாப்பாடு வந்து இந்த ஊர்லலாம் எங்களுக்கு சாப்பாடு இப்படி ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்காது. இட்லி, கார சட்னி, சாம்பார், சாப்பாடு பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், காரக்குழம்பு, கூட்டு, பொரியல், பீட்ரூட், அப்பளம், வடை, பாயாசே கிடையாதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலை பூரியெல்லாம் நம்ம வீட்டில் செய்யவே சோம்பேறித்தனப்படுவோம் இல்லையா? ஒரு 2-3 பூரி செய்து சோம்பேறி பண்ணுவோம். இருக்கும்போது பூரி எவ்வளோ வேணாம், ஆனால் சாப்பாடுங்க திட்டமெல்லாம் கொடுக்கறது இல்லை. எவ்வளோ வேணால் நம்ம திருப்தியாக சாப்பிடலாம். ஒரு 10 பூரி கூட சாப்பிடலாம், 10 சப்பாத்தி, பூரிக்கு குருமா. சொன்ன இடங்கள்லாம் காமிச்சேனா? சாப்பாடை பத்தி சொன்ன இடங்கள் மேடம் அதுதான் நிறைய இடங்கள் வந்து சக்தி பீடங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சக்தி பீடங்கள். மார்பு விழுந்த இடம், கால் விழுந்த இடம், கை விழுந்த இடம், மார்பு, அப்புறம் காதணி தோடு, இப்படி நிறைய எந்த கோயில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு சக்தி பீடங்கள் பார்த்தோம். அதே மாதிரி இல்லாத விந்தியாஞ்சல் காமிச்சிருக்கேன். ஆமா, இந்த யாத்திரையில ஃபர்ஸ்ட் டைம்